வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 60 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டோட்டலாக 1040 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த 1040 வேக்கன்சிக்கு 40 விதமான வித்தியாசமான போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வேறு வேறு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, இதில் 10th மட்டும் முடித்தவங்களுக்கும் வேக்கன்சி இருக்குது, 12th மட்டும் முடித்தவங்களுக்கு இருக்குது, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு, ஐடிஐ முடித்தவங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, இந்த மாதிரி வேறு வேறு வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷனோட இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான். இது வந்து ஒரு சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இது வந்து யூனிஃபார்ம் ஜாப் கிடையாது, சிவிலியன் ஜாப் தான். ஓகே, ஆனால் இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் அந்த 40 போஸ்ட்டுக்குமே என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வேறு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, வேறு ஒரு சில டீட்டெயில், நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த 2 வீடியோவுமே நேவி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 60 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு, அடுத்ததாக வந்து எக்ஸாம் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க போகிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் 2 போஸ்ட்டுக்கு மட்டும், அந்த 40ல் ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர் அப்படிங்கக்கூடிய இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் உண்டு. மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. 100% நீங்கள் இந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டுமே இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் இருக்கும், மற்ற போஸ்ட்டுக்குலாம் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. அதனால் எக்ஸாம் தான் இதில் முழுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான். 40 போஸ்ட்டுக்குமே ஒரே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் தான். டோட்டலாக 100 கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இதில் வந்து ரீசனிங்கில் 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகேல 25 கொஷின், அதே மாதிரி மேத்ஸில் 25 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின். எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான், சேம் சிலபஸ் தான். ஒரு சில டாபிக் மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ எல்லா கொஷினுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. அப்படினால 100க்கு 100 கொஷினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடணும். இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் 80 கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 20 கொஷின் தெரியலை. அதை நீங்கள் சும்மா அட்டன் பண்ணிங்கன்னா அந்த 20ல் ஒரு 4லேருந்து 5 கொஷினாவது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்படினால எல்லா கொஷினுமே இதில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து என்னென்ன, இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எந்தெந்த மாதிரி சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். டைமுமே உங்களுக்கு 90 நிமிஷம் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களால் வந்து இதில் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அதாவது ஒரு குரூப் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு விதமான சிலபஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு, சார்ஜ் மேன், அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட், ரீடச்சர், அடுத்ததாக ஃபார்மசிஸ்ட், கேமராமேன், ஸ்டோர் சூப்பரண்டன், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சிலபஸ் இந்த மாதிரி பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு முன்னால் நடந்த அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 3 போஸ்ட்டுக்கும் ஒரு சிலபஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 போஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலபஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில போஸ்ட்டுக்கு அதிகமாக கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரேட்ஸ்மேன் மேட், சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேட், பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர், அடுத்ததாக பண்டாரி, லேடி ஹெல்த் விசிட்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க வேண்டாம். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க வேண்டாம். மற்ற எல்லாத்துமே வந்து காமன் தான். எல்லா சிலபஸுமே காமன் தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க, அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க வேண்டாம். இது மட்டும்தான் டிஃபரன்ஸ், வேறு எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதில் அட்வான்ஸ் மேத்ஸ் கொடுக்கல, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் சீரிஸ், கோடிங் டீகோடிங், எம்பெடட் ஃபிகர், வென் டயக்ராம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ரேங்கிங், பிளட் ரிலேஷன், லெட்டர் சீரிஸ், சிலாகிசம், மிரர் இமேஜ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், டைஸ், வேர்டு பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், கிளாக். அடுத்ததாக புதுசாக 2 டாபிக் இருக்குது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அடுத்ததாக சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு நான் வந்து இந்த இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷினே வந்து சால்வ் பண்ணி நான் கோர்ஸில் கொடுக்குறேன். அது என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மற்றபடி இதில் அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து ஒரு 2 கொஷின் 3 கொஷின் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. மற்றபடி எல்லாமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சிம்பிளான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இதில் 90% நீங்கள் எஸ்எஸ்சிக்கு படித்ததே போதுமானது. 1-2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ வேர்டு பில்டிங்லாம் புது டாபிக் நீங்கள் எடுக்க வேண்டாம், சிம்பிள் தான். இப்போ ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்ட்லேருந்து எந்த வேர்டு ஃபார்ம் ஆகாதுன்னு கேட்டிருப்பாங்க. கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் படிக்காமலே இந்த டாபிக் அட்டன் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ். இது எல்லாத்துக்குமே நம்ம கோர்ஸில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கிளாக்குமே வந்து ஒரு சில எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நான் கொடுத்துருப்பேன், ஒரு சில எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இருக்காது. ஸோ கிளாக் நீங்கள் படிக்கல அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு வாட்டி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுடைய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான சிலபஸில் நீங்கள் படிக்காமல் இருந்திருந்தால் அதை மட்டும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்ததாக ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க. ஏன்னா டைம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சயின்ஸ் வந்து நீங்கள் படிக்காமல் விட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கொஷின் கெமிஸ்ட்ரியில் இருந்தோ, பயாலஜியில் இருந்தோ, ஃபிசிக்ஸில் இருந்தோ கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து படிக்கவே வேண்டாம், கொஞ்சம் கூட படிக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து 25 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 கொஷின் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே வருது. அப்படின்னால இதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிஞ்சால் டைம் இருந்தால் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இதை கூட பார்க்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே போதுமானது. எக்ஸ்ட்ராவாக புதுசாக இதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்ததான் மேத்ஸ் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேரி ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டுக்கெலாம் இந்த இந்த இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸில் அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்காது. மற்ற எல்லா டாப்பிக்குமே 2க்குமே சேம் தான். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், பார்ட்னர்ஷிப், அலிகேஷன். இந்த எல்லா டாப்பிக்கில் இருந்தும் கொஷின்ஸ் வரும். நீங்கள் எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கணும். இதில் வந்து பாதி பார்க்கலாமா, இல்லைனா எஸ்எஸ்சி ஜிடி லெவலுக்கு படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எஸ்எஸ்சி ஜிடிக்கு உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சி, அதிகமான வேகன்சி, கம்மியான கட் ஆஃப், காம்படிஷன் கம்மி. ஆனால் இது வந்து ஆல் இண்டியா லெவல் வேகன்சி, கம்மியான வேகன்சி, பயங்கரமான காம்படிஷன். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. படிக்கிறத தெளிவாக படிக்கணும். இதில் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸும் கேட்குறாங்க. அப்படின்னால நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்ததாக மற்ற போஸ்ட்டுக்கு இப்போ இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருந்தல இந்த போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே இதே சிலபஸ் தான். அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி அப்படிங்கக்கூடிய இந்த 3 டாபிக் வரும். அதில் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லி இன்னொரு சப் டாபிக் இருக்குது. அதுவும் நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் அட்வான்ஸ் மேத்ஸ் இருந்தாலும் இதிலிருந்து 1-2 கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படினால இப்போ டைம் கம்மியாக இருக்கிறனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அரித்மெட்டிக் மட்டும் படிங்க. ஒருவேளை எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்கணும். எக்ஸாம் டேட் வந்து அவங்க சொல்லலை, நோட்டிஃபிகேஷனில் சொல்லலை. ஆனால் ஒரு 2 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். அடுத்ததான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 2க்குமே நீங்கள் இந்த 3 விதமான சிலபஸ் கொடுத்துருந்தாங்களா, 3க்குமே சேம் தான். எல்லாத்துலேயுமே இந்தந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். க்ளோஸ் டெஸ்ட் மாதிரி ஒன்று கேட்பாங்க. அது எப்படின்னா பெரிய பேராகிராஃபாக இருக்கும், ஒரு 4-5 லைன் இருக்கும். அதில் ஒரு கடைசியில் ஒரு அண்டர்லைன் இருக்கும், நடுவில் ஒரு அண்டர்லைன் இருக்கும். அதாவது அண்டர்லைன் இல்லை, ஒரு ஃபில் இன் த பிளாங்க் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபில் இன் த பிளாங்க், ஒரே ஒரு ஃபில் இன் த பிளாங்க்குக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம க்ளோஸ் டெஸ்ட்னு கூட எடுக்க வேண்டாம், ஃபில் இன் த பிளாங்க்னு எடுத்துக்கலாம்.
தனியாக ஃபில் இன் த பிளாங்க் நிறையா கேட்குறாங்க, எரர் ஸ்பாட்டிங் கேட்குறாங்க, பார்ட் ஆஃப் ஸ்பீச். இப்போ இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் என்ன, இந்த இந்த இதில் வந்து ப்ரொனவுன் வந்து எந்த வேர்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கோர்ஸில் வந்து நம்ம தனியாக ஒரு டாபிக் மாதிரி டீச் பண்ணலாட்டியும் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸுங்கிற டாபிக் தான். அதில் நம்ம இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை தான் வந்து தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸும் கேட்குறாங்க. டேரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்கல, பட் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்குறாங்கன்னா இதுவும் கேட்பாங்க. அடுத்ததாக வொக்காபுலரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 கொஷின் கேட்குறாங்க. சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், அடுத்ததாக மிஸ்பல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்பு முதற்கொண்டு எல்லாமே கேட்குறாங்க. ஓகே, பட் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிராமர் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் டாப் 100, டாப் 200 சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், மிஸ்பல்ட்டு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரேசல் வேர்ப் மொத்தமாகவே நம்மக்கிட்ட ஒரு 15லேருந்து 17 வீடியோ கிட்ட தான் இருக்குது. முடிஞ்சால் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னால் போன வருஷமுமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 2023 டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 24 தான் இதுக்கான எக்ஸாம் ரிசல்ட் எல்லாமே வந்துச்சு. அதில் இவ்வளோ போஸ்ட் தான் இருந்துச்சு. எல்லா போஸ்ட்டும் இப்போ வந்திருக்க மாதிரி 40 போஸ்ட்லாம் கிடையாது, கம்மியான போஸ்ட் தான். அப்போ அதுக்கு சிலபஸ், அதுக்கான அந்த கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ வேகன்சி வந்து ஒரு 900 வேகன்சி கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 1000 வேகன்சி, கிட்டத்தட்ட வேகன்சி சேம் தான். ஸோ கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் இப்போவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சார்ஜ் மேனுக்கெலாம் வேக்கன்சி கம்மி அப்படிங்கிறனால ரொம்ப அதிகமான கட் ஆஃப் இருந்திருக்கு. அவுட் ஆஃப் 100 95 89லாம் இருந்திருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது 94. ஓகே, இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. இப்போ டிராட்ஸ்மேனுக்கு வந்து நிறைய பேர் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னால அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃப். இப்போ நீங்கள் வந்து டிராட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 100% உங்களால் இதில் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் கட் ஆஃப் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, இதில் பிடபிள்யூக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னால் இருந்த கட் ஆஃப். இந்த வருஷமும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து எதை பேஸ் பண்ணி வேரி ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்குது, எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குதா, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ண மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும். எல்லாரும் அப்ளை பண்ணுற போஸ்ட் அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாகும். குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்னா வேகன்சி கம்மியாக இருந்தாலும் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாரும் அப்ளை பண்ணுற போஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து 90க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி டிராட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 60க்கு மேலே எடுத்தால் கூட உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து நம்ம அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம் டேட் எப்போ இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னால் வந்த அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 2023 டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 2024 பிப்ரவரியில் எக்ஸாம் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதாவது மேக்ஸிமம் 60 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 60 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்க போகிறேன். 60 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆஃப் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா 100% நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டி இல்லை, 100% செலெக்ஷன் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். இந்த 60 நாள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு, அதாவது எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்ட் அப்படின்னா அதில் வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த கட் ஆஃப் கிட்ட உங்களால் போக முடியும். பட் மொத்த சிலபஸையும் 60 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது பாசிபிளானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. நான் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஏன்னா இதில் ஜிகேவே அவ்வளோ இருக்குது, அட்வான்ஸ் மேத்ஸ் மட்டுமே அவ்வளோ இருக்குது. ஓகே, மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வொக்காபுலரி ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக மினிமம் ஒரு 4 மாதமாவது ஒரு 120 நாளாவதுக்கு நீங்கள் கொடுத்தா தான் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த கட் ஆஃப் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அவ்வளோ டைம் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் எல்லாரும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஆனால் நான் இதில் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்கும் இதே சிலபஸ் தான். அப்படின்னால அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது. எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்குமே இதே சிலபஸ் தான். அப்படின்னால நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே,
அதுக்கப்புறம் இன்னொன்று, யாருக்கு இதில் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு. நான் இப்போ தான் இந்த வந்திருக்கக்கூடிய சிஜிஎலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லைனா சிஹெச்எஸ்எலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லைனா அட்லீஸ்ட் எம்டிஎஸ்க்காவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதில் ஆல்ரெடி அவங்க பாதி சிலபஸ் கிட்ட இந்நேரத்துக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் 100% பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இது இன்னொரு எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் உங்களுக்கு சிலபஸ் சொல்லியிருந்தேன்ல, அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில டாபிக் ரீசனிங்கில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒரு சில டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ஃப்ரேசல் வேர்ப் கண்டிப்பாக தனியாக கேட்குறாங்க, ஃப்ரேசல் வேர்புனே கேட்குறாங்க, அதையும் வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்குது. நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்குது. கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸில் 2000க்கு அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. 1000க்கு அதிகமான டெஸ்ட் இருக்குது. இந்த கோர்ஸில் படித்தவங்க 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆகிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்க லிஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஸோ எல்லா கிளாஸுமே இதில் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கண்டென்ட் கொடுத்துருப்போம். டீச் பண்ணுறது தமிழில் மட்டும்தான் டீச் பண்ணியிருப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, எல்லா கிளாஸுமே பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஒரு கோர்ஸ்லேயே 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் இடி, செலெக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், ஏஎல்பி, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வரக்கூடிய சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட், அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த ஒரு கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதில் தனித்தனியாக ஃபோல்டர் போட்டிருப்ப நீங்கள் கோர்ஸை வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. நீங்கள் 1499 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா, ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா 3 வருஷம் இதில் வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் பார்க்கணும், இதுக்கான இந்த நேவிக்கான வீடியோஸ் வந்து எந்த ஃபோல்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நிறையா ஃபோல்டர் இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு, ரயில்வே எக்ஸாமுக்கு, அக்னிவீருக்கு நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்டு போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளேயுமே நிறையா இருக்கும். ஓகே, கோஸ்ட் கார்டு, சிஏபிஎஃப் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் நேவின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் இருக்கும், சிவிலியன் குரூப் பி அண்ட் சி போஸ்ட்டுன்னு இருக்கும். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. சிவிலியன் குரூப் பி அண்ட் சி போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ இந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது உள்ள வந்து உங்களுக்கு மேத்ஸ், ஜிகே, ரீசனிங், இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். இதுக்கு மேலேயே இந்த 60 டேக்கான டைம் டேபிள் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளில் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, இப்போ 60 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 60 நாளில் நம்ம வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க போகிறது கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டாப் 100, 200 ஒக்காபுலரி மட்டும்தான் படிக்க போகிறோம். ரீசனிங்கை A to Z கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து டார்கெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மேத்ஸ்லேயுமே வந்து அரித்மெட்டிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் மேத்ஸ் கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படின்னால அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்ற டாப்பிக்லாம் நீங்கள் ஸ்கூலில் படித்ததாக தான் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத ஈஸியான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி. என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். இதை மட்டும்தான் உங்களால் இப்போ பண்ண முடியும். இல்லை நான் இன்னும் படிக்கணும், இன்னும் ஜிகேல இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, பாலிட்டி இருக்குது, ஒக்காபுலரி இன்னும் நிறைய 200 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கீங்க, அட்வான்ஸ் மேத்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா படிக்க வேண்டாம்னு நான் சொல்ல. இப்போதைக்கு இருக்கக்கூடிய டைமில் உங்களால் படிக்க முடியாது. ஓகே, ஸோ கம்மியான டைமில் ஒரு டீசெண்டான ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் 100க்கு 100 எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இது கிடையாது. 60 நாள் அது பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டெய்லி நீங்கள் இந்த 60 நாள் ஸ்ட்ராட்டஜியில் நான் இப்போ சொன்ன இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு நாளைக்கு நீங்கள் 9லேருந்து 10 மணி நேரம் கொடுத்தாகணும். இதில் ரீசனிங் ஃபஸ்ட்டு நம்ம முடிப்போம், அதுக்கப்புறம் மேத்ஸ் முடிப்போம். ஸோ இந்த ரீசனிங், மேத்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் டெய்லி 4லேருந்து 5 மணி நேரம் கொடுக்கணும். அடுத்து இங்கிலீஷ்க்கு டெய்லி 2 மணி நேரம் கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி 2 மணி நேரம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து டெய்லி நீங்கள் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும். ஜனவரி 2025லேருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி 2 வீடியோ பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் மேத்ஸ், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
நம்மளுடைய கோர்ஸ்லேயே டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நிறையா கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்ச உடனே அதில் கொடுத்துக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டே 1க்கான டைம் டேபிள் மட்டும் நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டே 1ல் ரீசனிங்கிற ஃபோல்டரில் டைஸ் ஃபோல்டரில் 3 வீடியோ பார்க்கணும். பிளட் ரிலேஷனில் 2 வீடியோ பார்க்கணும். ஸோ ஒரே நாளில் 5 வீடியோவான்னு கேட்டிங்கன்னா அப்படி பார்த்தா தான் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸுங்கிற ஃபோல்டரில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கு நான் 2 ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். இந்த 50 நாளுக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் டிலே ஆகுது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபோல்டரில் 130 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை முடிங்க, அடுத்த டைம் இருந்தால் இதை வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். 20 நாளுக்குள்ளே வந்து ரீசனிங் கம்ப்ளீட் ஆயிரும். 21ஆம் நாள்லேருந்து மேத்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேத்ஸில் ஒவ்வொரு நாளுமே வந்து 4லேருந்து 5 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுமே வந்து 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ மேத்ஸுக்கு மட்டுமே 4லேருந்து 5 மணி நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிராமருக்கு டெய்லி 2 வீடியோ, அது வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி ஒரு வீடியோ, அது 1 மணி நேரம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது போக நான் கரண்ட் அஃபேர்ஸும் சொல்லியிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி 2 வீடியோ, அதை நான் டைம் டேபிளில் கொடுக்கலாட்டி நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்குமே டெய்லி நீங்கள் 2 மணி நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 பை 1 கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒக்காபுலரி வந்து கடைசியில் கொடுத்துருப்பேன். கடைசியில் அந்த டாப் 100 டாப் 200 வந்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னமும் இந்த 60 நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரேசல் வேர்பை பார்த்துருங்க. அதை நான் கொடுக்க மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரேசல் வேர்புன்னு சொல்லி இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ் ஃபோல்டரில் ஒக்காபுலரி ஃபோல்டரில் இருக்கும். அதை பார்த்துருங்க. அது வந்து ஒரு 17 வீடியோஸ் கிட்ட இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு 3 கொஷின் கிட்ட கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துருங்க. அடுத்ததாக ட்ரிக்னாமெட்ரி பாருங்கள். அது மேத்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். அது கூட சேர்ந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒக்காபுலரியில் இருக்கக்கூடிய A to Z ஒக்காபுலரி, அதாவது சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இடியம்ஸ், இது எல்லாத்துக்குமே 40-50 வீடியோஸ் கொடுத்துருப்போம். அதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அல்ஜிப்ரா பாருங்கள். அதுக்கப்புறமும் டைம் இருந்தால் ஜாமெட்ரி பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் இதை பாருங்கள். முடியலைன்னா டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு 100% செலெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கு கிட்ட போகலாம். ஓகே, எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு 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 வேலையை பண்ணுறதுக்கு வந்து 100 நாள் ஆகும் அப்படின்னா அது 50 நாளில் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. பட் அந்த 50 நாளில் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து ஓரளவு டீசெண்டான மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.